vulnerability is your strength. உங்க பலவீனம் தான் உங்க பலன். அன்பானவர்களே, உங்க லைஃப்ல எதெல்லாம் உங்களுக்கு வீக்னஸா தெரியுதோ அதுவே உங்க ஸ்ட்ரென்த்தா மாறும். தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்குதுங்க. எடுத்த உடனே யாரும் பெரிய மாளிகையை கட்ட முடியாது. பேஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்குது, கஷ்டம்னு ஒண்ணு இருக்குது. கஷ்டம் தாங்க நம்ம லைஃப்ல பெரிய பெரிய சாதனைகளை படைக்க நமக்கு வலிமை சேர்க்கிறது. இந்தியா சுதந்திரமாகி மாறிவிட்டது. இந்தியாவுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ ஜவஹர்லால் நேரு நம்முடைய முதல் பிரதம மந்திரி இந்தியாவுக்கு ஆர்மி ஜெனரல் அவரை அப்பாயிண்ட் பண்றதுக்காக டிஸ்கஷன் நடக்கும்போது அங்க இருக்கிற அந்த ஆர்மியில இருக்கிற பெரிய தலைவர்கிட்ட சொல்றாரு, ஏன்பா நம்ம யாருமே இது வரைக்கும் ஒரு கண்ட்ரியுடைய ஆர்மியை லீட் பண்ணதில்லை. அதனால ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துல ஒரு ஆர்மி ஜெனரலா இருந்தவரை நமக்கு ரெக்ரூட் பண்ணி ஆர்மி ஜெனரலா வச்சுக்கலாமா அப்படின்னு ஒன்னு எப்போதுமே வெள்ளைக்காரனுக்கு பணிவிடை செய்த நம்முடைய இந்தியன் ஆர்மியில இருக்கிறவங்க சரி சார், ஆமா சார், கரெக்ட் சார் அப்படின்னாங்களாம். ஆனா ரத்தோர் என்ற ஒரு மனிதர், அவர் ஆர்மியில ஒன் ஆஃப் த கமாண்டர்ஸா இருந்தவர், அவர் எழும்பி சொன்னாரா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களே, ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் சொன்னாரா, சரி கேளுங்க. ஜவஹர்லால் நேருக்கு ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டம் தான், நான் சொன்ன டெசிஷன் யாரோ ஒருத்தர் இப்படி கேட்கறாங்களேன்னு சொல்லி. அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா, இந்தியான்ற இந்த நாட்டை இது வரைக்கும் யாருமே லீட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. இப்போ நீங்க தான் பிரதம மந்திரியா இருக்கீங்க, உங்களுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்போ நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து யாராவது ஒருத்தவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை பிரைம் மினிஸ்டரா போட்டுடலாமான்னு கேட்டாராம். ரூம்ல பின் டிராப் சைலன்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிசப்தம் வந்தது. யோசித்த நம்முடைய பிரைம் மினிஸ்டர் உடனே நேருஜி சொன்னாரா, அப்ப நீங்க இருக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் ஆர்மி ஜெனரலா? ரத்தோர் சொன்னாரா, ஐயா நான் இல்லையா, என்னை விட திறமைசாலி ரொம்ப ஞானம் உள்ள ஜெனரல் கரியப்பான்னு இருக்கிறாருங்க. உடனே பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுடைய முதல் ஆர்மி ஜெனரலா ஜெனரல் கரியப்பாவை நியமித்து அவருடைய லிeutenant ஆர்மி ஜெனரலா இந்த ரத்தோர்ன்றவரை அவர் நியமித்தாராம். ஆண்டவர் கிதியோன் என்கிற ஒரு வாலிபனை தேசத்தையே லீட் பண்ண அழைக்கும் போது அவர் ஒரு பயந்தாங்கோலியா இருந்தார். சத்துருக்களை பார்த்து அவர் இன்டிமிடேட் ஆயிட்டு he was so scared. எந்த இடத்துல திராட்சை கொலைகளை ஆலையில மிதிப்பாங்களோ அந்த குழியில திறந்த வெளியில போரடிப்பாங்கல்ல நெல்ல, அதை உள்ள செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஏன்? பயம். அவரை பார்த்து கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே. இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க எங்க இருக்கிறீங்கன்ற வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காதீங்க. when you are vulnerable, God wants to use you. உங்க மைண்ட்ல எடுத்துக்கோங்க, I am not weak, I am strong. When I am weak, I will say I am strong. பயம் கலந்த அந்த இதயத்துல ஒரு தைரியத்தை ஒரு நிமிஷம் வரவழைச்சு அந்த முயற்சி எடுங்க. அந்த பிசினஸ் ஆரம்பிங்க, அந்த திருமணத்தை பண்ணுங்க, அந்த வேலையை எடுங்க, அந்த புதிய முதலீடை செய்யுங்க, பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, கையை நீட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க, சுகமாகும். Your vulnerability is your strength. God is not looking for the qualified, He calls and then qualifies them. 2 கொரிந்தியர் 12:10 நான் பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலவானாய் இருக்கிறேன். When I am weak, I am strong. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பலன் சேர்க்க போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போறீங்க. God bless you. Have a wonderful day.